11th வந்து சித்தார்த் ரெட்டி பிரதீக்ஷா 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க, ஒன்னா வந்து படிக்கிறாங்க. 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பருவம், அதாவது அந்த +1 பாத்தீங்கன்னா டீனேஜ், அது 2 பேருக்குள்ள ஒரு காதல் மலருது. ரொம்ப அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து இவங்க வந்து பல இடங்கள்ல சந்திக்கிறது, பேசுறது, இப்படி வந்து காதல் தொடருது. சித்தார்த் ரெட்டி யார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? சித்தார்த் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல மிகப்பெரிய செல்வந்தருடைய பையன், மிக மிக பெரிய செல்வந்தருடைய பையன். அதாவது அவங்க அப்பா அம்மா பேரை சொன்னாலே ஹைதராபாத்ல எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு வந்து பல கோடி சொத்துக்கு அதிபதி. அதே நேரத்துல பணபலம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் பலம், படைபலம் எல்லாமே உள்ள ஒரு பெரிய செல்வந்தருடைய ஒரே வாரிசு சித்தார்த் ரெட்டி. ஸோ இவங்களுடைய காதல் அதை வந்து பாத்தீங்கன்னா தொடருது. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்றாரு ஹைதராபாத்ல. பிரதீக்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜர்ல வந்து ஜாயின் பண்றாங்க அதே ஹைதராபாத்ல. 2 பேரும் வேற வேற கல்லூரியில படிக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அடிக்கடி காஃபி ஷாப் போறது, பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, தியேட்டருக்கு போறது, ஜாலியா சுத்துறது எல்லாமே நடக்கு. ஒரு காதலர்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அந்யூன்யமா இருக்காங்க. இந்த ஒரு கல்லூரி காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா பிரதீக்ஷா வந்து ஒரு டிவி ஷோ, ரியாலிட்டி ஷோக்கு வந்து ஒரு விண்ணப்பம் போடுறாங்க. அதாவது கலந்துக்கிறதுக்காண்டி ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க. அதுல போய் அவங்க கலந்துக்கிறாங்க. அந்த ஷோல பாத்தீங்கன்னா மிஸ் லவ்லி ஸ்மைல் அப்படின்ற ஒரு பட்டம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதல் பரிசு வாங்குறாங்க. அது அந்த டிவி ஷோ வந்து ரொம்ப பிரபலமாகுது. அதாவது ஹைதராபாத் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாகுது. அந்த ஷோ ரொம்ப பேசப்படுது. அந்த ஷோல பிரதீக்ஷாவை பார்த்த பல சினிமா பிரபலங்கள், இயக்குநர்கள் பிரதீக்ஷா வந்து படத்துல நடிக்க வைக்கலாம் போலயே, ரொம்ப நல்லா இருக்காங்களே, ரொம்ப குட் லுக்கிங்கா இருக்காங்களே, வித்தியாசமா இருக்காங்க, ஹோம்லியா இருக்காங்க. உண்மையுமே பிரதீக்ஷா பாத்தீங்கன்னா ஹோம்லியா இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க.